வந்தா ராஜாவா தான் வருவேன். இந்த டைட்டில் இருந்து ரொம்ப கிளியரா இருக்கு. இது ஒரு ஸ்டாரை மையப்படுத்தி எடுக்கப்படுற ஒரு படம். STR இருக்காரு, டைரக்ஷன் சுந்தர் சி. வேற சுந்தர் சி படங்கள்ல நமக்கு எல்லாரும் தெரியும் எப்படி இருக்கும்னு. 2 ஹீரோயின் இருப்பாங்க, 5 பாட்டு இருக்கும், காமெடி இருக்கும், ஃபைட் இருக்கும், இல்லாத ஒரு விஷயம் லாஜிக்கா தான் இருக்கும். நமக்கு தெரியும் இதுதான் ஒரு படத்துல இருக்க போகுதுன்னு அது எதிர்பார்த்து தான் நம்ம உள்ள போறோம். அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி போற நம்மளையே சர்ப்ரைஸ் பண்ற அளவுக்கு சில விஷயங்கள் சுந்தர் சி உள்ள வச்சிருக்காரு. இப்படியே STR இந்த படத்துல ஒரு பெரிய ஆள். எந்த அளவுக்கு பெரிய ஆள் அப்படின்னா அது சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் 10ல அந்த அளவுக்கு பெரிய ஆள். ரயில்வே ஸ்டேஷனே ஒரு போன் கால்ல வாடகைக்கு எடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆளு. இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா கவுண்டமணி சார் சொன்ன ஒரு டயலாக் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஒரு மனுஷன் போய் சொல்லலாம், ஆனா கடவுளுக்குலாம் சொல்லக்கூடாது. இது நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு என்ன மாதிரி மைண்ட் செட்ல இருக்கணும்னா சுந்தர் சியோட கலகலப்பு படம் இருக்கு. அதுல விமல் ஒரு டயலாக் கேட்பாரு, இதெல்லாம் நம்புற மாதிரியா சார் இருக்கு. சந்தான சொல்லுவாரு, நம்மளா தான் சோறுன்னு சொன்னாங்கன்னு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சோ அந்த மாதிரி நீங்க லாஜிக்கெல்லாம் கேட்காதீங்க. STR அந்த அளவுக்கு பெரிய ஆள். அந்த மைண்ட் செட்ல உள்ள போங்க. நீ வேஷம் போடுற ராஜா, நான் பிறந்ததுல இருந்தே ராஜா. வந்த ராஜாவை தவிர என்னதான் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னரா இருந்தாலும் அடிப்படையிலே அது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அந்த ஃபேமிலியை பத்தி சொல்றதுக்கும் பில்டப் பண்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே இருக்குது. எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கிராஃப் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபேமிலி சீன், ஒரு பில்டப் சீன், ஒரு பாட்டு, ஒரு ஃபைட், ஒரு ஃபேமிலி சீன், ஒரு பில்டப் சீன், ஒரு பாட்டு, ஒரு ஃபைட், இப்படிதான் இருக்கு. ஹீரோவுக்கு பில்டப் பண்றதுக்காகவே சீன்ஸ் சுந்தர் சி உள்ள எழுதி வச்சிருக்காரு. சுந்தர் சியோட படங்கள் பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதையில பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணது ஜாலியா தான் போகும். ஆனா காமெடிஸ் நல்லா ஒர்க் ஆகும். அதான் அவரோட படத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கும். வந்தா ராஜாவட்ட ஒருவேளை அவர் ட்ரை பண்ண காமெடிஸ்ல ஒரு 50% தான் ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ரோபோசங்கரோட கவுண்டர்ஸ் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம், VTV கணேஷோட கவுண்டர்ஸ் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம், VTV கணேஷோட காமெடிஸ் சில வருஷங்கள் கழிச்சு கொஞ்சம் கிளிக் ஆயிருக்குன்னு சொல்லலாம் இந்த படத்துல. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா எதுவுமே இல்லை. இந்த பில்டப், ஃபைட், சாங் ஆனா ஓரளவுக்கு கலர்ஃபுல்லா ஜாலியா போகுது. இந்த வீட்ல அம்மாக்கு அப்புறம் எல்லாம் நான் தான். அம்மாக்கு அப்புறம் நான் தான் பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. காமெடி பத்தி சொல்லும்போது இந்த ஹீரோ கிட்ட அடி வாங்குற காமெடி ரொம்ப பழசாகி போச்சு. இந்த படத்துல நிறைய வாட்டி அது வருது. கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. சாங் பிளேஸ்மெண்ட் மொத்தமாவே தவறி இருக்குன்னு தான் சொல்லலாம். சாங்காகவே எழுதி வச்ச சிச்சுவேஷன், அதுல ஒரு சாங் எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்னா ஹீரோ பப்புக்கு போனா ஈமிக்கிற மாதிரி, வாழைப்பத்தை சுத்தி ஈமிக்கிற மாதிரி பொண்ணுங்க சுத்தி வராங்க, உடனே அங்க ஒரு டான்ஸ். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல எல்லாம் எத்தனை வருஷத்துக்கு தான் இன்னும் பாட்டு எடுத்துட்டு இருக்க போறோம் அப்படின்னு தெரியல. பாட்டு எல்லாமே கதையை பாதிக்கிற மாதிரி தான் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது தான் மெயின் கதைக்குள்ள படம் போற மாதிரியே தெரியுது. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இம்பார்ட்டன்டான இன்சிடென்ட்ஸ் எதுவுமே நடந்த மாதிரியே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது நம்மளுக்கு ஒரு லைட்டா பயம் தான் இருக்குது, இந்த படம் எங்க போய் முடிய போகுது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் செகண்ட் ஹாஃப்லயும் கூட நிறைய இடங்கள்ல STRோட ரியல் லைஃப் மன்மதன் இமேஜ் நிறைய எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்த்திருக்காங்க. எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல, இது ஒரு ஸ்டார் பேஸ்ட் படம் தான், அது யூஸ் பண்ணலாம், தப்பு இல்ல. ஆனா அதுவே படத்துல நிறைய டைம் சாப்பிடுற அளவுக்கு எல்லாம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் அளவோட வச்சிருக்கலாம். சிங்கம் சிம்பிளா இருக்குன்றதுக்காக செல்ஃபி எடுத்தேன்னு வச்சுக்கோ, செல்ஃபி இருக்கும், நீ இருக்க மாட்டே. செகண்ட் ஹாஃப்ல மெயின் ஸ்டோரி கொஞ்சம் நகர்றதால ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட பெட்டராகவே ஃபீல் ஆகுது. கேத்ரின் ரீசா ஒரு பாயிண்ட்ல STRோட கேரக்டருக்கு ஒரு ஷாக் கொடுக்குறாங்க. அவர் எதிர்பார்த்த மாதிரி இல்லாம ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. எல்லா இடத்துலயுமே ஹீரோ ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு அங்க காமிச்சிட்டாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல சில அற்புதமான லாஜிக்கெல்லாம் இருக்கு. இந்த மாடர்ன் கேர்ள்ஸ் மண்டல் அடிப்பட்டா கண்ணு முடிக்கும் போது தமிழ் கலாச்சாரம் வந்துடும். அம்னீசியா பாதிக்கப்பட்டவங்க கண்ணு திறந்தா பார்த்த ஃபர்ஸ்ட் பையன் மேல லவ் வந்துடும். இந்த மாதிரி சில அற்புதமான லாஜிக் எல்லாம் வச்சிருக்காங்க. ஓகே, கமர்ஷியல் படம் தான், ஏத்துக்கலாம். ஆனா காமெடின்ற பேர்ல கார்ட்டூன் காமிக்கிற மாதிரி சில விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. ரோபோசங்கரை பறக்க விட்டுருக்காங்க அங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். என்ன அது படமா கார்ட்டூனான்ற மாதிரி இருக்கு அந்த காமெடி சீன். செகண்ட் ஹாஃப்ல பிளசண்டான ஒரு ஹைலைட் இப்போதைக்கு ஆடியன்ஸோட டார்லிங்கான யோகி பாபு வர்றதா. அவர் வந்த உடனே எல்லாரும் ஹாப்பி ஆயிடுறாங்க. ஏன்டா இவர் முன்னாடியே வரல அப்படின்னு கூட சில பேருக்கு தோணுது. அவர் இந்த படத்துல அவர் ட்ரை பண்ண காமெடிஸ்ல 60 to 70% கிளிக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு அவரோட ஸ்ட்ரைக் ரேட்ல இது கொஞ்சம் கம்மி தான் சொல்லலாம். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ணது மிகப்பெரிய ரிலீஃபா இருக்கு. இந்த படத்துல அவரோட டயலாக்ஸ், கவுண்டர்ஸ் கிட்டத்தட்ட எல்லாமே கிளிக் ஆகுது. STR கூட அவருக்கு இருக்கிற கிவ் அண்ட் டேக் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒரே ஒரு காமெடி சீக்வன்ஸ் இருக்கு, அவர் டிராமா போடுற மாதிரி. ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. பட் அந்த சீனை இழுத்து ரொம்ப லாங்கா பண்ணிட்டாங்க. கொஞ்சம் எடிட் பண்ணிருந்தா இன்னும் கிறிஸ்பா இருந்திருக்கும்.
ஃபர்ஸ்ட் யார் முன்னாடி போறான்றது முக்கியம் கிடையாது, லாஸ்டா யார் ஃபர்ஸ்ட் வரான்றது தான்டா முக்கியம். ஃபைட்ஸை பொறுத்த வரைக்கும் சுந்தர் சி படம்னா ஃபைட் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். விஷால் சூமோல ஏறி வந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ என்ன வரப்போகுது அப்படின்னு கிளியரா நம்மளுக்கு தெரியும். அடியாளுங்க வந்து பயந்து பார்த்துருப்பீங்க, ஓடி பார்த்துருப்பீங்க, பம்மி பார்த்துருப்பீங்க, ஒளிஞ்சு பார்த்துருப்பீங்க. ஹீரோ அடிக்கு பயந்து அடியாளுங்க பிச்சை எடுத்து நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அது போனீங்கன்னா இந்த படத்துல பார்க்கலாம். ஏமாற்றாலும் ஒன்றும் இல்லை, இதுதான் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியும். சுந்தர் சி படத்துல ஹீரோட முடி கூட கல்யாணம் தெரியும் ஃபைட்ல, அதுதான் நடந்திருக்கு. செகண்ட் ஹாஃப் எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட பெட்டரா இருக்குன்னா ஸ்ட்ராங்கான எமோஷனல் கோர் இருக்கு. கதை எப்பவுமே நகர்ந்துகிட்டே இருக்குது. சில பல காமெடிஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒர்க் ஆகிறத விட அதிகமான காமெடிஸ் செகண்ட் ஹாஃப்ல ஒர்க் ஆகுது. ஒரு இமோஷனல் கிளைமேக்ஸ் இருக்கு, ஓரளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லலாம். பட் கிளைமேக்ஸ் சீன்ல வந்து எஸ்டிஆருக்கு கொடுக்கப்பட்ட டயலாக், அவர் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருக்கு, ஆனா கொடுக்கப்பட்ட டயலாக் வந்து ரொம்ப லென்த்தா இருக்கு. கொஞ்சம் கிறிஸ்பா எடிட் பண்ணி முடிச்சிருக்கலாம். ஹீரோயின்ஸை பத்தி சொல்லணும்னா 2 ஹீரோயின், கேத்ரின் ட்ரிசா, மேகா ஆகாஷ். இந்த படத்துல அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா ஹீரோவை பார்த்து கியூட்டான ரியாக்ஷன்ஸ் கொடுக்கணும், பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும், திடீர்னு கண்ணு முடிச்சு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்கணும். வழக்கமான ஒரு கமர்ஷியல் ஹீரோயின் என்னென்ன பண்ணுவாங்களோ அந்தந்த விஷயங்கள் தான் இருக்குது. கேத்ரின் ட்ரிசாவை பொறுத்த வரைக்கும் பாட்டுகள்லாம் அவங்க போடுற குத்து டான்ஸ் வந்து கரெக்டாக அவங்களுக்கு செட் ஆகுது. அவங்க இன்ட்ரோ சீன்ல பரதம் ஆடுறாங்க. எப்படி இருக்குன்னா ஆடினால் அலங்காஜால காஜராங்கவால் பண்ற காமெடி மாதிரி இருக்குது. எடிட்டர், டைரக்டர், கொரியோகிராஃபர் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம். மேகா ஆகாஷை பொறுத்த வரைக்கும் இப்பவும் ஃப்ரெஷ் ஃபேஸ் தான். அவங்கள பார்த்து யோகி பாபு ஒரு டைலாக் சொல்றாரு, என்னை நோக்கி பாயும் தோட்டாவே. அது தியேட்டர்ல பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்கு. அந்த கியூட்னஸ், ஃப்ரெஷ்னஸ் இருக்குது. ஆனா அவங்க கிட்ட 1-2 எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. டைரக்டர் அது மட்டும் தான் கேட்டு வாங்கினாரா அப்படின்னு தெரியல. அவங்க ஜட்ஜ் பண்றதுக்கு இன்னும் டைம் ஆகல. பட் எஸ்டிஆர் கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ற சீன் வந்து கியூட்டாவே பண்ணிருக்காங்க. நீங்க சின்சியரா லவ் பண்ணி வேணும்னு நினைக்கிற பொண்ணு வேற ஆள் கிடைக்குதே. எல்லாரும் சின்சியரா லவ் பண்ணி வேணும்னு நினைக்கிற பொண்ணு நாளைக்கு எனக்கு கிடைக்கலாம்ல. சுந்தர் சி படங்கள்ல பாக்குற வழக்கமான விஷயங்கள், அதாவது ஸ்கிரீன் எப்பவுமே கிரௌடடா இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. சுந்தர் சி படங்கள்ல வழக்கமா பாக்குற எல்லா ஃபேஸும் இருக்காங்க. இந்த சுகர் மாத்திரை போடுற அடியாளு, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாரும் நீங்க அங்கங்க பார்க்கலாம். ஸ்கிரீன் எப்பவுமே ஃபுல்லா இருக்குது. ஒரு கூட்டு குடும்பம் காமிக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஆள் இருக்காங்கன்னா யோகி பாபு ஒரு இடத்துல கேட்கிறாரு, இது என்ன கூட்டு குடும்பமா கூட்டமான குடும்பமான, அந்த அளவுக்கு நம்மளுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. படம் பார்த்து 5 நிமிஷத்துல உங்ககிட்ட இந்த குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க, யார் யாருன்னு கேட்டீங்கன்னா நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஸ்கிரீன் வந்து ஃபுல்லா இருக்குது. சில இடங்கள்ல வந்து வீட்டுக்காரங்க யாரு, வேலைக்காரங்க யாருன்னு நமக்கு தெரியல. எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், மெயின் கேரக்டர்ஸ் இல்லாம மற்ற கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் டைரக்டர் கவனிக்கவே இல்லை அப்படின்னு தான் தோணுது. டயலாக் டெலிவரி எல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கு, யாரோ ப்ராம்ப்ட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு. இந்த விஷயங்கள்ல கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கணும். ஏன்னா எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் வந்து 90% சீன்ஸ்லயும் வராங்க. காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெவியான காஸ்டிங் தான். எல்லா கேரக்டர்ஸுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட். இளைய திலகம் பிரபு அவர்கள் இந்த கேரக்டர் எதுக்கு தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு தெரியல. ஃபுல் லெங்த் வராரு. ஆனால் ரம்யா கிருஷ்ணன் பக்கத்தில் நிற்கிறாருன்னு தவிர அவருக்கு ஒரு 5 டயலாக் தான் படம் ஃபுல்லாக இருக்கு. அவருக்கு சேலஞ்சிங்கே எதுவுமே இல்லை. பட் ரம்யா கிருஷ்ணன் கூட நிற்கணும்னா ஒரு கம்பீரமான ஸ்கிரீன் பிரசன்ஸ் வேணும். அதுக்கு மேபி பிரபு அவர்கள் தேவைப்பட்டிருப்பாரு. நாசர் அவர்களுக்கு 4 அழுத்தமான வசனங்கள் அவர் ஈஸியா பண்ணிட்டு போயிடுறாரு. ரம்யா கிருஷ்ணன் பண்ற விஷயங்கள், அவங்க பாடி லாங்குவேஜ், கண்ணை அப்படியே விரிச்சு பேசுறது, இதெல்லாம் பார்த்தா சமீபத்துல வந்த ஒரு சில படங்கள்ல அவங்க பண்ண விஷயங்கள் தான் நமக்கு ஞாபகம் வருது. எந்த படம் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தா நாசரே கடைசியில் ஒரு டயலாக்ல சொல்லிடுறாரு, எந்த படம் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். உங்க மனசை மாத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா என் மனசுல இருக்கிற உண்மை கண்டிப்பா ஜெயிக்கும்னு எனக்கு தெரியும். எந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்குன்னா யாராலுமே நம்ப முடியாத விஷயத்த அவர் ஓரளவுக்கு ஆடியன்ஸை நம்ப வச்சிடுறாரு. அது வந்து ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கிற நல்ல ஒரு நடிகனால தான் மட்டும் முடியும். சில படங்களுக்கு அப்புறம் நல்லா டான்ஸ் ஆடிருக்காரு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இன்ட்ரோ சாங் மட்டும்தான் கொஞ்சம் கேஷுவலா பிக்சரைஸ் பண்ண மாதிரி இருக்கு, அவசரமா பிக்சரைஸ் பண்ண மாதிரி இருக்கு. இன்னும் கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம். இந்த படம் பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆகுதுன்னா, எஸ்டிஆர்ன்றது பிறப்பிலேயே ஒரு நடிகர், நடிப்பு அவருக்குள்ளேயே இருக்குது. ஆனால் சமீப காலங்களில் அவர் தன்னுடைய திறமையை சோதிக்கிற அளவுக்கு எந்த ஒரு கேரக்டரையும் படவையும் அவர் தேர்ந்தெடுக்கல. அப்படி பண்ணா ஃபேன்ஸுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த படத்தை பத்தி ஓவராலா சொல்லணும்னா அவசரமா வேகமா எடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் எடுக்கப்பட்ட படமா இருக்கு. அந்த இன்அக்யூரசிஸ் கொஞ்சம் பிசுறெல்லாம் அங்கங்க நம்மளுக்கு தெரியுது. இந்த படத்துல விஷுவல் எஃபெக்ட்ஸ் சில இடங்களில் யூஸ் பண்ணியிருக்காங்க, தவிர்த்திருக்கலாம். விஷுவல் எஃபெக்ட்ஸ் அந்த இடத்துல இல்லாமலே அந்த சீன் எடுத்திருக்கலாம். பண்ண விஷுவல் எஃபெக்ட்ஸும் சரியா வரல. அந்த ஏரியால கண்டிப்பா கேர்ஃபுல்லா இருந்திருக்கும்.
இந்த படத்துல கேஷுவலா இல்லாத டிபார்ட்மெண்ட்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா 2 சொல்லலாம். ஒன்னு கேமரா, இன்னொன்னு ஆர்ட். கேமரா ஃபுல் டைம் கலர்ஃபுல்லா இருக்குது. ஆர்ட் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் ரிச்சா இருக்குன்றதுக்காகவே பார்த்து பண்ணிருக்காங்க. செட்டப், ப்ராப்ஸ் எல்லாமே சென்னைன்னு சொல்றாங்க, சென்னை மாதிரி தெரியல. பட் பரவாயில்ல, ஒரு கமர்ஷியல் படத்துல இந்த விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப அக்யூரசி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சுந்தர் சி இந்த படத்தோட கேப்டன். கொஞ்சம் கேஷுவலா எழுதப்பட்ட சீன்ஸ் இருக்கு, கொஞ்சம் கேஷுவலா டைரக்ட் பண்ணப்பட்ட சீன்ஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்சஸ்ல பெருசா கவனம் செலுத்தல. அந்த குறை வந்து படத்துல நிறைய இடத்துல தெரியுது. அப்புறம் கிளைமேக்ஸ்ல ஒரு சீன்ல ஒரு டயலாக் வருது, இதெல்லாம் இங்கெல்லாம் ஓட்டுக்கே நோட்டு தானே அப்படின்ட்டு, பணம் கொடுத்தா மக்கள் யார் சொன்னதும் எது சொன்னாலும் கேட்பாங்க அப்படின்னு ஒரு ஐடியா உள்ள வைக்கிறாரு. மக்கள் வந்து அந்த அளவுக்கு காசுக்கு போற கூட்டம் கிடையாது. இந்த சீன் வேற மாதிரி கூட எடுத்துருக்கலாம், இப்படிதான் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இதுல இருந்து நீங்க மக்களை வந்து எந்த அளவுக்கு அந்தஸ்துல உங்க மனசுல வச்சிருக்கீங்கன்றது தெரியாம சொல்லிட்டீங்களோ அப்படின்னு ஒரு டவுட்டா இருக்கு. இந்த படத்துக்கு நீங்க போனீங்கன்னா எஸ்டிஆரோட கேரியர்ல லேண்ட்மார்க் ஹிட்ஸ், அதாவது மன்மதன், விடிவி, செக்கச்சேவனம் இதெல்லாம் மனசுல வச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பா வந்தாராஜாவத்தை ஒரு ஏமாற்றமா தான் இருக்கும். அதே நேரத்துல கடந்த சில வருஷங்களில் இவர் கொடுத்த சில கமர்ஷியல் என்டர்டெய்னர்ஸ் லைக் அன்பானவன், அடங்காதவன், அசராதவன், இந்த படத்தை நீங்க மைண்ட்ல வச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பா வந்தாராஜாவத்தை ஒரு பெட்டர் என்டர்டெய்னரா தெரியும். கடந்த சில வருஷங்கள்ல இவர் கொடுத்த கமர்ஷியல் என்டர்டெய்னர்ஸ்ல இது ஒரு பெட்டர் பிலிம் அப்படின்னே சொல்லலாம். விண்ணை தாண்டி வருவாயா, விடிவி எப்படி எஸ்டிஆர் கேரியர்ல ஒரு லேண்ட்மார்க் ஹிட்டா இருந்ததோ அந்த மாதிரி வந்தாராஜாவத்தை விஆர்வி ஒரு லேண்ட்மார்க் ஹிட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது ஃபேன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட ஜஸ்ட் another கமர்ஷியல் என்டர்டெய்னர். எவ்வளவு நாள் ஆச்சுல இந்த மாதிரி பஞ்ச் டயலாக்லாம் பேசி, எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஸ்டார் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட கதை, திரைக்கதை, எடுக்கப்பட்ட விதம் எல்லாத்துக்கும் சேர்த்து 1.5 ஸ்டார்ஸ் கொடுக்கலாம். சிலம்பரசனோட எனர்ஜெட்டிக் ஸ்கிரீன் பிரசன்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஆடின எனர்ஜெட்டிக் டான்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு 0.5 ஸ்டார்ஸ் கொடுக்கலாம். வந்தாராஜாவத்தை வருவேன். ஸ்டார் ரேட்டிங் பின்னாடி பெரிய பவரோடு இருக்குமா?